And my dear students, இன்னைக்கு நம்ம class 12 unit 2 complex numbers exercise 2.3 ஓட second sum இந்த வீடியோல பார்க்க போறோம். If z1 z2 z3 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, show that இது equal to இதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த क्वेश्चனை இப்படியும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சம் கேட்டாங்க இல்லையா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்கலாம். ஓகேவா? given என்னது z1 z2 z3 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. to show that என்ன ஷோ பண்ணணும், இந்த ஃபுல் டேர்ம் ஷோ பண்ணணும். அப்போது இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிங்க, அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிங்க, ரெண்டு ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் போட்டுக்கோங்க. எல்ஹெச்எஸ் என்னது, z1 z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு z1ஓட வேல்யூ 3, z2ஓட வேல்யூ -7i, z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ் 4i. 3 அப்படியே இருக்கட்டும், இதுவும் ஐ இருக்குது, இதுவும் ஐ இருக்குது. இப்போ -7 + 4 நமக்கு என்ன வந்துடும், -3i வந்துடுது. ப்ளஸ் இந்த 5 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 3 3s are -9i வரும். 3ஆல் அடுத்து 5 பண்ணுங்கள். 3 5s are 15 வந்துடுது. ஃபஸ்ட் நமக்கு ரியல் நம்பர் தான் வரணும். ஸோ 15 - 9i. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். z1 z2 + z1 z3. z1ஓட வேல்யூ 3, z2ஓட வேல்யூ -7i ப்ளஸ் z1ஓட வேல்யூ 3, z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ் 4i. இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. 3 7s are 21, மைனஸ் இருக்கால மைனஸ் போட்டிருக்கோம், i ப்ளஸ் இந்த 3ஆல் ஃபஸ்ட்டு 5 பண்ணணும், அடுத்து 4 பண்ணணும். 3 5s are 15 ப்ளஸ் 4 3s are 12 ஐன்னு வந்துடுது. இப்போ ஐட்டம்லாம் பாருங்கள், இது ஒரு ஐட்டம் இருக்குது, இது ஒரு ஐட்டம் இருக்குது. அப்போ 21ல் 12 போச்சுன்னா எவ்வளோ, 9. இப்போ எதுக்கு வந்து மைனஸ் இருக்குது, 21க்கு இருக்குது. அப்போ -9i ப்ளஸ் 15 வந்துடும். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் வரணும். ஸோ 15 - 9i போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதாவது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 we get நமக்கு என்ன கிடச்சிருச்சு, LHS ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் z1 z2 z3 கொடுத்துருக்காங்க. டு ஷோ தட் இதை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக வருதாங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாமா, எழுதிக்கோங்க. எல்ஹெச்எஸ் எழுதியாச்சு. z1ஓட வேல்யூ 3 - 7i ப்ளஸ் z1ஓட வேல்யூ 3, z2ஓட வேல்யூ -7i இன்ட்டு z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ் 4i. ஓகேவா? கூடால மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3ஆல் 5 பண்ண போகிறோம், அடுத்து 3ஆல் 4 பண்ண போகிறோம். அப்போது 3 5s are 15, 3 4s are 12i வந்துடும். அடுத்து -7iஆல் 5, அடுத்து -7iஆல் 4. இப்போ -7 × 5 -35i, -7 × 4 நமக்கு 28 வந்துடும். i × i ஸ்கொயர் வந்துடுது. 15 அப்படியே இருக்கட்டும். ஐட்டம் பாருங்கள், இது ரெண்டு ஐட்டம் தானே. இப்போ என்ன வந்துடும், 35 - 12ங்கிறது -22i வந்துடும். -28 i ஸ்கொயரோட வேல்யூ -1. 15 -22i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28 வந்துடுது. நமக்கு என்ன வந்து நம்பர்ஸ் பாருங்கள், ரியல் நம்பர்ஸ் 15 இருக்குது, 28 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 43 வரும். -22i. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிங்க. ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எடுத்து எழுதியாச்சு. z1ஓட வேல்யூ 3, z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ் 4i ப்ளஸ் z2ஓட வேல்யூ -7i, z3ஓட வேல்யூ 5 ப்ளஸ் 4i. உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 5s are 15, 3 4s are 12i மைனஸ். ஏன் மைனஸ் போடுறோம், இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துடும். 3 5s are 35i மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு திருப்பி மைனஸ் வருது. 7 4s are 28, i × i ஸ்கொயரு. 15 12i -35i -28 இன்ட்டு i ஸ்கொயரோட வேல்யூ -1. இப்போ பாருங்கள், 15 அப்படியே இருக்கட்டும். ஐட்டம் மைனஸ் பண்ணுங்கள், -22i வந்துடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +28ங்கிறது வந்துடுது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 43 வரும். ரியல் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 43 மைனஸ் இந்த 22i. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 & 2 பாருங்கள். இதுவும் 43 - 22i, இதுவும் 43 - 22i. அதாவது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 we get LHS ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.